பேதுரு 2 பேதுரு முதல் அதிகாரம் 2 பேதுரு முதல் அதிகாரம் 11வது வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். இப்ப என்ன சொல்ல வர்றாரு? இந்த 2வது நிருபம் எழுதுறப்ப நீங்க கர்த்தரை அறியக்கூடிய அறிவுல நீங்க வளரணும். அப்படி நீங்க கர்த்தரை அறியக்கூடிய அறிவுல வளர்றப்ப, அதாவது இம்மைக்குரிய, அதாவது இந்த பூமியில தேவபக்திக்கும் பூமிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய சுவாமானது நமக்கு தந்தரலப்படுகிறது. இச்சையினால் உண்டான உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே அளிக்கப்படுகிறது. நீங்க கர்த்தரை அறியக்கூடிய அறிவினால பூமிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டியது வருது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டிய சத்தியத்தை எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் உண்டான கேட்டுகளுக்கெல்லாம் நீங்க தப்பி வைக்கப்படுகிறீர்கள், கர்த்தர் பாதுகாக்கிறார். இப்படி சொல்லிட்டு 8வது வசனம், இவைகளுக்கு உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. கர்த்தரை அறியக்கூடிய அறிவில் நீங்க வளர்றப்ப உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும், தைரியம் இருக்கும், ஞானம் இருக்கும், இச்சை அடக்கம் இருக்கும், பொறுமை இருக்கும், சகோதர சிநேகம் இருக்கும், அன்பு இருக்கும். இதெல்லாம் பாருங்க, கர்த்தரை அறியக்கூடிய அறிவினால நமக்கு உண்டாகக்கூடியது. விசுவாசம், ஞானம், தைரியம், தேவ அன்பு, சகோதர சிநேகம், இதெல்லாம் உண்டாகி நமக்கு பெருகிறப்ப நம்முடைய வாழ்க்கை வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். எந்த பாவத்தை விட்டு வெளியே வந்தாங்களோ 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதிலே போய் விழுந்துடுறது. கடன் அப்படின்னா மறுபடியும் போயிட்டு விடுதலை ஆகிட்டு நல்லா இருந்துட்டு மறுபடியும் அந்த கடனிலே போய் மாட்டிக்கிறது. இன்னும் என்னென்ன காரியங்கள், தீமையான காரியங்கள், அதிலே போய் மறுபடியும் போய் சிக்கி கொள்ளுகிறது. அதான் பேதுரு முதல் அதிகாரத்தில் கூட அவர் அப்படிதான் சொல்றாரு. 1 பேதுரு 4வது அதிகாரம் 3-4 வசனம் வாசிக்கிறேன். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படியே நடந்து கொண்ட போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். இந்த உலகத்தின் போக்கில் இந்த மனிதர்களைப் போல நம்ம இருந்தோம். அதிலிருந்து கர்த்தர் நம்மளை ரட்சித்து இருக்கிறாரு. அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாதிருக்கிறபடினாவே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். இப்படியெல்லாம் செய்து வந்தோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டாரு. அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாதிருக்கிறபடினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு தூசிக்கிறார்கள். நீங்கள் அதில் இருந்தெல்லாம் விடுதலை அடைஞ்சு நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. ஆனால் அதிலே கிடக்கிறவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் அதே இது கர்த்தரை விட்டுட்டு அவரை அறியக்கூடிய அறிவை விட்டு விலகுற பொழுது கண் சொருகி போன குருடனை போல நம்ம மறுபடியும் போய் அந்த பாவத்தில், அந்த பாரம்பரியத்தில், அந்த தவறான காரியத்தில் போய் மாட்டிக்கொள்கிறோம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பூரணமாய் அளிக்கப்படும். அதாவது நீங்க ஒரு நித்திய ராஜ்யத்துக்குரியவர்கள். இந்த நித்திய ராஜ்யத்துக்குரியவங்க அங்க நம்ம போக வேண்டிய ஆட்கள். இங்க இந்த சில்லறத்தனமான காரியங்கள்ல போய் மாட்டிக்கொண்டு இதிலே உழண்டுகிட்டு கிடக்கக்கூடாது. கலந்துட்டு கடைசியில் எங்கே கர்த்தர் எங்கே இருக்காரு, அவர் என்ன செய்கிறாரு, அவர் என் வாழ்க்கையில் ஒன்றும் செய்யலேன்னு நம்ம பேசக்கூடாது. காலுக்கு துரிதமானவன் தப்பி நடக்கிறான். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அதை கேட்ட பலன் கொடுப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை, அங்கே நன்மை உண்டாகும். இதை 1 பேதுரு முதல் அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கென்று அந்த நித்திய ராஜ்யத்தில் ஒரு சுதந்திரத்தை வச்சிருக்கிறாரு.
இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். சோதனைக்காரன் இருக்கான், அவனுக்கு ரிட்டையர்ட் ஆகலை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலம் இருக்கிறதுனால எல்லாரையும் சோதித்து அவனுடைய வழியில் விழுக்காட்ட பார்க்குறான். ஆனால் கர்த்தர் வந்து சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10 அங்கே 11லேருந்து 13 வரைக்கும் சொல்கிறாரு, நிற்கிறேன் நின்றுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை கிடையாது. ஆனால் தேவன் நல்லவர், உண்மையுள்ளவர். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். அப்போ வந்து பலவிதமான சோதனைகள் வந்தாலும் நம்ம அதில் அழிந்து போக மாட்டோம். கர்த்தர் கூட இருக்கிறார். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற பொழுது அங்கே கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாக காணப்படும். அதனால் இதெல்லாம் இருக்கிறது. காலையில் நீங்கள் எந்திரிச்சு பைபிள் வாசித்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுறீங்கன்னா அதுக்கெல்லாம் அவர் கணக்கு வச்சிருக்கிறாரு. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தில் அங்கே கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, என் வாசல் அருகே என் கதன் நிலை அருகே வந்து எனக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான், அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் தைரியமாக இருப்பான். அதாவது உங்கள் தலையில் இருக்க முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறாரு. உங்கள் வழிகள்லாம் அவருக்கு முன்பு போய் வந்து கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். கால்கள் இடராதபடிக்கு அவர் வந்து பாதுகாக்கிறார். அப்போ தேவன் பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து நீங்கள் கஷ்டப்படுங்க, வியாதியில், பலவீனத்தில், பண நெருக்கடியில், மன உளைச்சலில் இப்படியெல்லாம் படுங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் கிடையாது. அங்கே இருந்து இன்னைக்கு இயேசு நமக்காக தந்தையின் வலது பக்கத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் நமக்குள்ள இருந்து அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம தான் வந்து அவருடைய வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து கொண்டு அதை மனதில் வைத்து அதை நம்முடைய வாயில பேசி சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். டாக்டர்கிட்ட போனால் என்ன செய்கிறாரு, அவர் கொடுத்துருக்க வேலை என்னன்னா, எவ்வளோ பெரிய வியாதி வந்தாலும் பயப்படாதீங்க, ஒன்றும் கவலை இல்லை, இந்த டெஸ்டெல்லாம் பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணுவோம், என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதை முற்றுமா நீக்கிடுவோம், அதுக்கான மருந்தெல்லாம் இருக்குது, ஒன்றும் கவலைப்படாத, அப்படி தான் சொல்கிறாங்க. ஒருவேளை அது சுகமாக்கிறதுக்கு 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாம், முற்றுமா அது சரி பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. அதை விட பரம வைத்தியர், இவருக்கு எல்லாமே தெரியும். இவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். இவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறப்ப பரலோகமே தேவதூதர்கள்லாம் நமக்கு பாதுகாக்கும்படியாக செயல்படும்படியாக ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதனால இந்த வாக்குத்தத்த வசனங்களை பிடித்து கொண்டு நாங்கள் ஆராதிக்க போகிறேன், நிரந்தரமான வீடு அங்கே இருக்குது, அவர் ராஜரீகம் பண்ணுகிறார், எனக்குள்ளே இருந்து இந்த பூமியில் ஆளுகை செய்கிறார், நான் தான் அவருடைய ஸ்தானாபதியாக இருக்கேன், வெளிச்சமாக இருக்கேன், உப்பாக இருக்கேன், நிருபமாக இருக்கேன், மலையில் இருக்க பட்டணம் போல இருக்கிறேன், நான் தான் நற்கிரிகளை செய்து அவரை கனப்படுத்த போகிறேன் என்று இப்படி நம்ம யோசித்து செயல்பட ஆரம்பிக்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும். அவர்களால் தூசிக்கப்படுகிறார், உங்களால் அவர் மகிமைப்படுகிறார். தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்னு இருக்கு. ஆனால் அந்த துன்பத்திலே நீங்கள் அழிந்து போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள அங்கே வந்து தீமையான காரியம் அங்கே உள்ளே வர முடியாது, நமக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்க கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 27வது வசனம், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஒரே தனம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் எல்லாரும் கிறிஸ்துவ நியாயாசனத்துக்கு முன்பாக போய் நிற்போம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் உள்ள போவாங்க. தீட்டு, அருவருப்பானது, பொய்யை நடப்பிக்கிறது ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் இது போன்ற தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம இருக்கிற
நம்ம வாழ்க்கையில் இந்தமான தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம் நம்மை ஆட்கொள்வதற்கு, நமக்குள்ளே குடிகொள்வதற்கு இடம் கொடுக்க கூடாது. அதனால 100க்கு 100 எல்லாரும் கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் எல்லாருடைய ஆவியை நிறுத்து பார்க்கிறார், இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இந்த விழுந்து போன உலகத்தில் இருக்கிறதுனால அநேக காரியங்கள் நம்ம மேலே நம்முடைய மனதின் எண்ணங்களில் தாக்க வருகிறது. ஆனால் அது நம்மளை குடிகொள்றதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பழைய காரியங்களுக்கு நம்ம அடிமைப்படக்கூடாது. ஏன்னா ஒரு வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டு அங்கே எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. ஆனால் மனுஷன் குடியில்லாததுனால நாய் வருது, பூனை வருது, மற்ற எல்லா மிருகங்களும் உள்ளே போய் அந்த வீட்டை அசிங்கப்படுத்திடுது. அதுபோல் ஒரு ஆவியை துரத்தி விட்டு வீடு ஜோடிக்கப்பட்டிருக்கு, ஆனால் உள்ள கர்த்தரும் அவருடைய ஆவியானவரும் வசனமும் நிறைஞ்சு இல்லாமல் இருக்கிறப்ப இந்த ஆவி போனது குடியிருக்க இடம் இல்லைன்ட்டு ஒரு ஆளாக இருந்து என்னை துரத்திட்டாங்க. இன்னும் 7 பேர்த்த கூட்டிகிட்டு 8ஆவதா உள்ள 8 பேர் உள்ளே குடியிருக்கிறப்ப அந்த மனுஷனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும். அவர் அப்பப்போ கோவப்படுறவராக தாங்க இருந்தார். கொஞ்ச நாள் நல்லா இருந்தார், கோயிலுக்கு பைபிள் வாசிட்டு நல்லா இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பொய் சொல்கிறாரு, அவர் ஏமாத்துறாரு, பல விதமான காரியங்கள்லாம் செய்கிறாரு. எப்படி தான் இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரோ? ஏன்னா நிறைய பேர்த்த நான் பார்க்குறேன். நான் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டு தீர்க்க தரிசனம் சொன்ன ஆளுகளையும் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க எவ்வளவு பின்மாற்றத்துக்குள்ளே போய் எவ்வளவு துன்மார்க்கமான ஒரு பொல்லாத மனிதர்களை போல பேசுகிற காரியத்தையும் நான் கேட்டிருக்கிறேன். ஏன்னா அவங்க ஒன்று போய் கடைசியில் 8 அவர்களை ஆட்கொண்டு விட்டது. அவங்க முன்னிலைமை ரொம்ப பின்னிலைமை ரொம்ப கேடு உள்ளதாக மாறிவிட்டது. அப்போ பரலோகத்துக்குள்ளே தீட்டானது, அருவருப்பானது, பொய்யெல்லாம் அங்கே போக முடியாது. பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லாத இல்லாதுன்னு சொல்லுங்க. இதற்கு மிஞ்சது தீமையினால் உண்டானது. அப்போ இந்த விழுந்து போன உலகத்தில் இது போன்ற காரியங்கள் நம்மளை அறியாமலே ஒரு சில நேரங்களில் அந்த மனுஷ சுபாவத்தில் வந்துடலாம். ஆனால் இனிமே நின்று கவனித்து சரியாக பேச, சரியாக நடக்க, சரியாக வாழ நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால தான் சொல்கிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து இந்த பரலோகத்துக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா 22:5 இரவே அங்கே கிடையாது. இயேசுதான் அங்கே வெளிச்சமாக இருக்கிறாரு. அங்கே இருளுக்கு இடமே இல்லை. இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இயேசு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் ஓட்டத்தை முடிக்க போகிறப்ப எந்த இருளுக்கும் என் வாழ்க்கையில், என் மனதில், இருதயத்தில் இடம் இல்லைன்னு சொல்கிற அளவிற்கு நம்ம இருதயத்தை அப்படி பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக வேண்டும். அங்கே பரலோகத்தில் இருளே கிடையாது. அங்கே சாபமே இல்லை. 22:3 சொல்லப்பட்டிருக்கு, அங்கே சாபமே கிடையாது. இந்த பூமியில தான் சாபம் இருக்கு. அந்த சாபத்திலேருந்து நீங்களாக்கப்பட்டு நம்ம போனாலும் 4 மனிதர்கள் சொல்லி அந்த இங்கே நம்மக்கிட்ட நம்ம வாழ்க்கையில் இருக்க சாபத்தை மறுபடியும் கொண்டு அதை முத்திரை போடணும்னு சொல்லியே அந்த சாபம் தாங்க அவங்க அப்படி இருக்காங்க. அவங்க தாத்தா சாபம், அவங்க அம்மா சாபம், அப்பா சாபம், அப்படியெல்லாம் சொல்லி அதை உறுதிப்படுத்த பார்க்குறாங்க பிசாசு. ஆனால் சாபம் நமக்கு கிடையாது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நம்ம மேலே சாபமே கிடையாது. ஒருவேளை நம்ம சிறு வயதில் தவறுகள் செஞ்சுருக்கலாம். கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என் பாவத்தை என்னை விட்டு விலக்கி இருக்கிறார். பூமிக்கு வாழம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு தூரத்துக்கு அவருடைய கிருபை எனக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை காலை தோறும் புதியதாக இருக்குது. புது கிருபையில் தான் நான் வாழ்கிறேன். அதை மற்றவர்கள் அங்கீகரிக்கிறாங்களோ அங்கீகரிக்காமல் போகிறாங்களோ, நம்ம பழைய கதையவே அவங்க யோசித்துக்கிட்டு இருக்காங்களோ, அவங்க யோசனைக்கேற்ற பலனை அவங்களுக்கு உண்டாகும். நம்ம தொடர்ந்து கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய வெளிச்சத்தில் எனக்கு சாபம் இல்லை என்று ஆசீர்வாதம் தான் வைத்திருக்கிறார் என்று நம்ம முன்னோக்கி செல்ல வேண்டும். அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 அங்கே துக்கமே கிடையாது. இங்கே நம்ம அநேக சம்பவங்களை பார்க்குறோம், கேட்குறோம். நியூஸ் பேப்பரில், டிவியில், உலகத்தில் நடக்கிற காரியங்களெல்லாம் பார்க்குறோம். நம்ம சொந்தக்காரங்கள் மத்தியிலே நடக்கிற துக்கமான காரியங்களை பார்க்குறப்ப நமக்கு மனசு
கஷ்டமா இருக்கு, ஐயோ நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டாங்களே, இப்படி அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சேன்னு நம்ம கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம். ஆனா அங்க பரலோகத்துக்கு போன ஒருபாடு எந்த துக்கமுமே இல்லை. இன்னைக்கு விசுவாசிகள் நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமா மாற்றுவேங்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், உங்க பக்கத்திலே வர முடியாது, ஓடி போகும் அப்படின்னு தான் சொல்றாரு. நமக்கு துக்கம் கிடையாது, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கோம், அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறோம். அடுத்து 21:4 சொல்லப்பட்டிருக்கு, அங்கே மரணம் இல்லை. அங்க மரணமே கிடையாது. நரகத்துக்கு போனவங்களுக்கு அவங்களுக்கு சாம்பலாக போறதில்ல, நித்திய காலமெல்லாம் அங்கேயும் அவங்களுக்கு நித்தியமா வேதனை. அதுல போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால், அதாவது தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன், நித்திய ஜீவனை நம்ம கொடுக்குறாரு. அங்க மரணமே கிடையாது. ஆனா நரகத்துல போய் கிடந்தவங்களுக்கு அவங்களுக்கு நித்திய காலமெல்லாம் வேதனைன்னு தான் சொல்லியிருக்கு. நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு, மரணம் இல்லை நமக்கு. அடுத்து அங்க பரலோகத்துல பரிசுத்தம், அங்க பூரணமான மகிமை, முடிவற்ற ஒரு இடம். அங்க நித்திய காலமெல்லாம் அவரோடு கூட புதிய எருசலேம்ல இருக்க போகிறோம். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்துல சொல்றாரு, பாவியா இருக்கிறவன் பாவியா இருக்கட்டும், அக்கிரமம் செய்யறவன் அக்கிரமம் செய்யட்டும், நீதி செய்யறவங்க நீதி செய்யுங்க, பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்கள், நான் அளிக்கிற பலன் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். தெரிந்த சத்தியத்துல உறுதியாக இருந்து நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். வேத வாசிப்பு, ஜெபிப்பு, அதே போல ஆலயத்துக்கு வார்த்தையை கேட்பது, விசுவாசத்துல வாழுகிறது, முற்போக்காக பேசுகிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உறுதி நிச்சயத்தோட நாம் செயல்படுகிறதா இருக்க வேண்டும். என்னோடு இராதவன் எனக்கு விரோதிங்கிறாரு, என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் அப்படிங்கிறார். அப்ப ஆண்டவரிடத்துல சேர்க்கிறவர்களாக, அவருடைய ராஜ்யத்திற்கென்று செயல்படுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம் ஒவ்வொருவருக்கும் பரலோகத்துல பலன் உண்டாகும்படியாக இந்த பூமியிலே நாம் செயல்பட வேண்டும். படிக்கிற இடத்துல தேவ அன்பை வெளிப்படுத்த வேண்டும். வேலை பார்க்குற இடத்துல இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சம் நம் மூலமாக பிரகாசிக்க வேண்டும். குடியிருக்கிற இடத்துல நம் மூலமாக இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும். முதலாவது ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற பொழுது அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டும். அப்படி தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று செயல்படுகிறவர்களா இருக்கிறப்ப இந்த பூமியில மீதி எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்காக பார்த்து கொள்ளுகிறார்.